எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 19க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தண்டி யாத்திரை 1930, கராச்சி காங்கிரஸ் 1931, மூன்றாம் வட்டமேசை மாநாடு 1932, லாகூர் காங்கிரஸ் 1929. அடுத்து மூன்றாவது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார்? ஆர்.கே. சண்முக செட்டியார். ஆர்.கே. சண்முக செட்டியார். அடுத்தது நான்காவது கேள்வி, கீழ்காண்பவைகளை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. முதல்ல சைமன் கமிஷன், அடுத்து தண்டி யாத்திரை, அதுக்கப்புறமா காந்தி இர்வின் ஒப்பந்தம், கடைசியாக தான் மூன்றாவது வட்டமேசை மாநாடு. உங்களுக்கு என்ன கேள்வினா, இங்கே கரெக்டாக காலவரிசை கொடுத்துருக்குறாங்க. அந்த வருடங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது தண்டி யாத்திரை பார்த்திங்கன்னா 1930 இந்த மாதிரி. அப்போ சைமன் கமிஷன், காந்தி இர்வின் ஒப்பந்தம், மூன்றாவது வட்டமேசை மாநாடு, இதெல்லாம் நீங்கள் வருஷங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, சர்வதேச விமான நிலையம் நகரம் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சர்வதேச விமான நிலையம் நாக்பூர். சரண் சிங் லக்னோ. லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையம் வாரணாசி. லோக்பிரியா கோபிநாத் பார்டோலியா கவுஹாத்தி. அப்போ என்ன பண்ணோம்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களையும் நாம் அந்தந்த தலைவர்கள் பேரில் இயங்கக்கூடிய விமான நிலையங்களின் பெயர்களும் அந்த ஊர்களின் பெயர்களையும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அது ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்த ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டிக்காட்டுக. ஆப்ஷன் சி, சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. கீழ்காண்பவைகளில் எந்த ஐரோப்பிய போர் மூன்றாம் கர்நாடக போருடன் தொடர்புடையது? கீழ்காண்பவைகளில் எந்த ஐரோப்பிய போர் மூன்றாம் கர்நாடக போருடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை 7 ஆண்டு போர். அடுத்து, இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி எனும் அமைப்பை உருவாக்கியவர். இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி எனும் அமைப்பை உருவாக்கியவர் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அடுத்து 9வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது முதல்ல வங்கப்பிரிவினை 1905 இந்த வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது முஸ்லீம் லீக் உருவாக்கம் 2வது. 3வது சூரத் பிளவு. 4வது வங்காளத்தின் மறு இணைப்பு.
அப்போ மீதி சூரத் பிளவு, முஸ்லீம் லீக் தோற்றம், வங்காளத்தின் மறு இணைப்பு. இந்த வருடங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? சரியாக பொருந்தியுள்ளது 2 மட்டும்தான். அதாவது வாஞ்சிநாதன், ராபர்ட் வில்லியம் ஆஸ். ராபர்ட் வில்லியம் ஆஸ். அடுத்து 1934 பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசலிச கட்சி மாநாட்டின் தலைவர் யார்? 1934 பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசலிச கட்சி மாநாட்டின் தலைவர் யார்? ஆச்சாரியா நரேந்திர தேவா. ஆச்சாரியா நரேந்திர தேவா. அடுத்து அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர். பைபோஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். பால்பன். அடுத்து 14 கிருஷ்ணதேவராயர் புதிதாக நிர்மாணித்த நகரம் யாது? கிருஷ்ணதேவராயர் புதிதாக நிர்மாணித்த நகரம் யாது? நாகலாபுரம். நாகலாபுரம். அடுத்து 15 ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள இடம். ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள இடம் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ். 16 பிராமணர் அல்லாதவர்களுக்காக திராவிடன் விடுதியை நடத்தியவர் யார்? பிராமணர் அல்லாதவர்களுக்காக திராவிடன் விடுதியை நடத்தியவர் டாக்டர் நடேச முதலியார். டாக்டர் நடேச முதலியார். அடுத்து 17 கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி. குதிரைக்கு சூடு போடும் அதாவது தாக் முறையை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். சரி. போர் பயிற்சியளிக்கப்பட்ட குதிரைகளை மாற்றாமல் இருக்க, அதுக்காகத்தான் குதிரைக்கு சூடு போடும் முறையை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே உண்மை. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம். ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம். ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் மவுண்ட் அபு. மவுண்ட் அபு. அடுத்தது வருடங்கள், அதற்குரிய அரசர்கள். 1206 குத்புதீன் ஐபக். 1211 இல்துத்மிஸ். 1236 ரஷ்யா. 1246 பால்பன். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. விஜயநகர அரசின் கடைசி அரசர். விஜயநகர அரசின் கடைசி அரசர் யார்? இதுக்கு சரியான விடை 3ஆம் ஸ்ரீரங்கர். 3ஆம் ஸ்ரீரங்கர். அடுத்து 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி வெடித்த இடம். இதுக்கு சரியான விடை பாரக்பூர். பாரக்பூர்.
மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. இடுகாட்டு மேடு. முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? முணுமுணுக்கும் அரங்கம். கோல் கும்பாஸ். கோல் கும்பாஸ். சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? இதுக்கு சரியான விடை அவுரங்கசீப். அவுரங்கசீப். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 19க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.